மக்களே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து நம்ம வீட்டில் நம்ம காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா களை வெட்டுறாங்க, கரும்புக்காடு களை வெட்டுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ அம்மா வந்து ஒரு 3 குத்து வாங்கிட்டு சொன்னாங்களா, நானும் வந்தேன். முதல்ல வந்து நம்ம ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் பண்ணலீங்க. இப்போ வந்து கண்ணாடி இதெல்லாம் வச்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி விட்டு அப்படி வாங்க அப்படி பார்க்கலாம். செம்மையாக இருக்குதுங்க. கிளாஸ் டோர்லாம் போட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்கு. அப்படி இது எங்கே அப்படின்னா சிவகரியில் வந்து ஜிஹெச் இருக்கும். ஜிஹெச்சிலிருந்து கொழும்படி போகிற வழியில் பழனி ஆண்டவர் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்களேன், வெளியே பக்கெட்டு இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், தெரியுதா? கருவா, கறிவெட்டுற கத்தி, பிச்சுவா, இந்த மாதிரி கத்தி பரவாயில்ல. நெக்ஸ்ட் இங்கெல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டி கத்தி. இதெல்லாம் வாங்கினோம்னா இதை நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன். இந்த மாதிரி கீழே சுத்தியில் டேங்கப்பா, முறுக்கு சுடுறது, முறுக்கு புளிகிறது, கட்டிங் பண்ணுறது, கம்பி, இதெல்லாமே அவங்களுடைய ஓன் மேக்குன்னா யோசிச்சு பாருங்கள் மக்களே. செமையாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி கத்தி தான் ஒன்று வாங்கிட்டு போகணும் மக்களே. வீட்டில் நல்ல கத்தியாக ஒன்றும் இல்லை. ஒரு கத்தியை இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம் கையோட. அருமாமனை, அப்புறம் இது செயின், அப்புறம் இது பாருங்கள் அந்த தள்ளிட்டு விளையாடுவோம்ல அது, மர ஜாமான்லேருந்து பணியாரக்கல். சரி, இதெல்லாம் வந்து வெளியே வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தான் வெளியே தான் வாங்கியிருக்கணும். பட் நல்லாயிருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு போனால் அப்படின்னா இது பண்ணிக்கலாம், நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியோட சட்டி பரவாயில்லையே. இது வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம இது வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கறி வறுக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம், இரும்போட சட்டி. ஓகேங்க மக்களே. இது போக இந்த பக்கம் வந்து கடப்பாயிலிருந்து மம்முட்டி, பெரிய பெரிய கொடுவா எல்லாமே இருக்குது மக்கள். இங்கே பாருங்க, 3 கொத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி மீடியமாக. அடுத்து கொத்து நான் ரெடிமேடாக பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். புடி தனியாக கொத்து தனியாக இருக்குது, போட்டு தட்டுறாங்க. இதுதான் மக்களே அவங்களுக்கு தெய்வம். இது அது ஆயுத பூஜை பாருங்க, எப்படி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் வச்சு இதை தான் உண்மையான ஆயுத பூஜை. இங்கே இருக்குது பாருங்க சைடில் மம்முட்டி, கொத்து கத்து எல்லாமே சைடில் இருக்குதுப்பா. ரைட்டு, இங்கே கொத்தடுங்க. சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. எடுங்க பாப்பா ஒன்று. எல்லா காட்டுக்கு ஆகுமா? கடலைக்காடு வெட்டிக்கலாம். கரும்பு மட்டும் ஆகும். ஓகே ஓகே. இது வந்து எல்லா காட்டுக்கு ஆகுங்கிறாப்பில். என்ன ரேட் வருதுங்கண்ணா ஒரு கொத்து? புடியோடவா இல்லை? புடியோட 160ங்களா? ஓகே ஓகே, 160. சரி அடி இதுங்க. நான் ஒரு வாரத்து வீட்டில் ஒரு ஃபோன் பண்ணி கட்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் மக்கள்ஸ் பாருங்கள். அண்ணன் தான் வந்து ஓனர். வீடியோங்க யூடியூப் சேனலுக்கு அப்படி எடுக்கலான்ட்டு. எத்தனை வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 25 வருஷம். இதெல்லாம் பரம்பரை தொழில். அதான் ஓகேங்க. இந்த பக்கம் வந்து அண்ணனுடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கொத்து மேக் பண்ணிட்டாருப்பா. கரெக்டாக தட்டிங்க. வெலை வாட்டமாக இருக்கணும் நம்மள வெட்டுறதுக்கு. இப்படி வச்சு வெட்டுவோம்ல, அதுக்கு வந்து நல்லா வாட்டமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு ராமையா. நல்லா நல்லபடியாக போட்டு கொடுங்க. நீட்டாக இருக்குது பாருங்க மக்களே கொத்து. முன்னாடி இதாக வரைக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் இது இருக்கணுங்க, அப்போ தான் கழண்டு வராது. இல்லைன்னா அது புடக்குன்னு கழண்டு வந்துடு. கொஞ்சம் நல்லா தரமாக முடிய போடுங்க. இந்த புடியெல்லாம் என்ன மரத்துலைங்க செதுக்கிறது? வாகை மரம், வேள மரம், எல்லாத்துலேயும் வருங்க. அதான் ரைட். ஓகேங்க மக்கள், ஃபைனலி கொத்து வாங்கிட்டு போயிட்டு. ஓகேவா? நல்ல கொத்தா இருக்குதா? ஓகே ஓகே. ஏன் சாமி வந்திருக்கிறாங்களா? களை வெட்டுறதுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தாச்சா? எங்கே ஏது முல்லை அடிப்போம். வந்துட்டேன். பாருங்க மக்களே, கலமுங்காடு களை இப்படி தான் வெட்டுறது. இப்போ தான் பயிர் போட்டோம்.
அது வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுதா? நல்லா இருக்குதுங்களா கொத்து? சரி சரி சரி. அதான் அதான் அதான். இன்னும் 2 கொத்து. சரி சரி சரிங்க. ஓகேங்க மக்களே, தவறுங்க. இந்த புல்லெல்லாம் இருக்குது இல்லைங்க, இதெல்லாம் வந்து வெட்டுறோம். வெட்டினோம்னா தான் சரிப்பட்டு வரும். அப்போ தான் கரும்பயிறு கொஞ்சம் நல்லா ஊக்கமாக வருங்க. மண் கொஞ்சம் இலகுவாயிரும். அப்போ வந்து நல்லா கரும்பயிறு தளைஞ்சு வரும். அப்பாவும் களத்தில் இறங்கிட்டு வராங்க. தவன் நீயும் போய் களை வெட்டுறியா? ம், ஏன் சாமி? காட்டுக்காலை வெட்டி போட அம்மா வந்து எடுத்துட்டு இருந்தெல்லாம் ஓரம் போடுறாங்க. இல்லைன்னா திரும்ப தலைய ஆரம்பிச்சிருங்க அந்த புல்லெல்லாம். அதான் பால் வடி போயிட்டு இருக்கிறானுங்க. சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லுவேன். மக்களே, இனிய மதிய வணக்கம். நான் கடையிலே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். சரி, நினைக்கல, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அப்போ தான் தோணுச்சு, சரி இது நம்ம வீடியோவில் சொன்னால் என்ன அப்படின்ட்டு தான் சரி இது கண்டென்ட்டாக எடுப்புன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம காலையில் வந்து காட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் வந்தாங்களா. ஸோ இப்போ மத்தியானம் ஆகிடுச்சு, டீ டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு போண்டா பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? சரி, கொண்டே கொடுத்து அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க, எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டோம். வாங்க கொண்டே கொடுக்கலாம். காலையில் இங்கே யாரும் வச்சாங்க, அப்படியே அங்கே பாருங்க கிட்ட முடிக்க போகிறாங்க. முக்கால்வாசி போயிட்டாங்க. காலை எல்லாம் பாருங்க வெட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த பக்கம் பாருங்க, தெரியுதுங்களா? ரைட், சிறப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு. வாங்க வாங்க டீ சாப்பிட்லாம். எது விடுப்பா, இது விட்டுரு. சேத்துல விவசாயி கை வச்சா தான் மக்கள் சோத்துல கை வைக்க முடியும். கருப்பு கவனி இந்தாப்பா. ஏன் பாப்பா தானே பழப்பு இருக்கிறியா? என்ன கஞ்சியா? எப்படி இருக்குது? இல்லையே, எனத்துக்கிட்டா இப்படி வந்ததப்போ. இப்போ பாரு எப்படி இருக்குது தெளிவா. மாதிரி மக்கள் அங்கெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. கூட்டானா கிடக்குதுங்களா? அதுதான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இன்னொரு சத்தாத்தில் முடிச்சிருவாங்களா இருக்குது. ரைட், இப்படி தாங்க மக்கள் காட்டில் வந்து வேலை செஞ்சாங்கன்னா மிளகா பஜ்ஜின்னு அது என்னது மசால் போண்டா. டேஸ்ட் நல்லா இருக்குதுங்களா? ஓகே. ஒன்று 5 ரூபா. அங்கே தள்ளுவண்டி கடையில் சிவீரியில். ஓகே மக்களே, அவ்வளோதாங்க மக்களே. அவ்வளோதான், சித்த நேரத்தில் களையை வெட்டிட்டு எல்லாம் அவங்க வீட்டை பார்த்து கிளம்பிடுவாங்க. மக்களே, அடுத்த கட்டமாக சிவகிரி ஒரு சோழியாக போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாமா வந்து காட்டுக்கு வந்து பார்க்கட்டு வந்துடுறீங்கன்னா, அந்த பார்க்கட்டுறது வந்து மேனுவலாக மம்முட்டியில் கட்டலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மாட்டை வச்சு கலப்பு இருக்கலாங்க, கலப்பையிலே வந்து உழுது பாறை வந்து ரெடி பண்ணலாம். கரும்பு ஓடுதுங்களா? குச்சிங்களா? ஓகே ஓகே, குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இருக்கலங்க, குச்சிக்கிழங்கு போடுறாங்க. அதுக்கு வந்து பாறை எடுத்துகிட்டு இருக்காரு. மாட்டை வச்சு எடுக்கிற 2 காங்கேயத்தை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம ஏரியாவில் சரிங்களா, சிவகிரி இந்த பக்கம் சைடு, சிவகிரி சுற்று வட்டாரம் எங்கேனாலும் சரி, நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்கள் காட்டுக்கு வந்து என்னங்க 20 கிலோமீட்டர் சுற்றளவு. ஓகே, சிவகிரியிலிருந்து 4 மூலையில் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கே கூப்பிட்டீங்கனாலுமே வந்து ஓட்டி தந்துடுவார். இப்படி பண்ணும்போது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வேலை நடக்கும். அதே சமயம் வந்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம வந்து ஓரம் பாறை மட்டும் எட்ஜஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டா போதும் ஃபைனலாக. எப்படி போகுது வருங்க, கிரிட்டுன்னு. ஓகே உங்களை பாருங்கள், அப்படி கணக்காக வரும். அந்த நீரோடியில் கரெக்டாக கால் வச்சு வரும். நீரோடிங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இது இருக்குல்லங்க, இந்த குழிமாறு இருக்குல்ல, அதான் நீரோடிங்கிறது. அழகாக வரும். அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை வருஷம் ஆகுமா அந்த தொழில்? 5 வருஷமா? ஓகே ஓகே, அப்படியே திரும்ப போகிறீங்களா? ரைட்.
ரெண்டு காங்கையும் தானுங்க. ஆமாம். அதான் உருவளவில் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க மக்களே காங்கேயம். ரைட். ஆமாம், ஃபோன் நம்பருங்க மாமா? 80ங்க 120 120 45 45 246 246. மாப்பிள்ளை இதில் என்ன நன்மைன்னு சரிங்க சொல்லிடுங்க. ஆ ஏகமாக வந்து 6 இன்ச்சு ஆழ வரும். ஆ பார் வந்து எந்த குச்சி வச்சாலும் கரும்பு வச்சாலும் வேர் பிடிக்கிற தன்மை பொதுவதுப்பு இருக்குங்க. ரெண்டாவது காடு இருக்காது. ரெண்டாவது ரேட்டு ஏக்கராவுக்கு 3000 ரூபா. பெரிய வயலாக இருந்தால் எடுத்து கட்டுறதுக்கு 2 ஆம்பளைகள் வாய்க்கால் போடுற கூட்டா 4000 ரூபாயில் அடங்கி. பெரிய வயலாக இருந்துட்டா ரொம்ப வேலை சுலபம். அதே சின்ன வயல் வரப்பு வந்து உயரமெல்லாம் இருந்துட்டா நெடுத்தில் ஓட்டினா அதை கூட ஈஸி. அதான் சரிங்கம்மா. ஓகே, நம்ம பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. சரிங்கம்மா. அப்படியே காட்டுங்க, அப்படியே எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். பாருங்க உங்களுக்கு கலப்பை உழுகிற மாதிரிங்க, அதே கலப்பை தான். நேரங்கள் கழித்து சூப்பர் மக்கள், கிளம்பியாச்சு. நம்ம ஊரில் வந்து வாய்க்காக்கரை அந்த பக்கம் சின்ன வாய்க்கா தெரியுதுங்களா, வாய்க்காக்கரைக்கெல்லாம் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாப்புல. சூப்பர், நல்லா இருக்குங்க. ரோடு ஓட முடியும், நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்க. ஃபைனலி பால்வாடி வந்தாச்சுங்க. வந்த உடனே இங்கே பாருங்க அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க எத்தனை பேருன்னு. போ சாமி, உள்ள போ. டாட்டா. ஓகே. பாய் தவன், பாய். உள்ள வந்து சத்து மாவு இங்கே காட்டு. சத்து மாவு பால்வாடி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொடுக்குறாங்க. சாப்பிடு சாமி, சாப்பிடு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு மக்கள்கிட்ட. வேற லெவலா? சரி நான் வரேன். A few moments later. கோதுமை பரோட்டா நடந்துக்கிட்டு இருக்குது. வாங்க அந்த வீடியோவோட சேர்த்து இணைச்சு இதையும் பார்த்துருவோம். இவ்வளோ தானா? அதான் வரேன். ஹாட் பாக்ஸில் இருக்கும், அதை நான் தான் தட்டி கொடுக்கணும். அவ்வளோதான். இன்னும் 2 மாவு தான், பச்சை மாவு தான் இருக்குது. தேங்காய் எண்ணெயா பாடுறா இங்கே பாருங்க. தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொண்டாந்து வச்சது தான் போதும். தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தி பழகினோடனே தேங்காய் எண்ணெய் தான் ஃபுல்லாக. பரவாயில்ல வல்லவி, செம. கோதுமை பரோட்டாங்க மக்களே, அதுதான் ஹைலைட். ஏய் குச்சி விடுவேன். ஆக்சுவலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை எடுக்க மறந்துட்டேன். டொடான் டொய் பார்த்தீங்களா? ஏய் இங்கே பாருங்க, எல்லாம் அங்கங்கே சுற்றிலும் கீரி முட்டை பெருமை வச்சுருக்கா. அப்படி செம இல்லை? இங்கே பாருங்க, செம பல்லவி, நல்லா பண்ணியிருக்கியே, பரவாயில்லையே. ஓகே, எடுத்து வந்து வச்சிட்றோம். வச்சதுக்கப்புறம் எண்ணெய் நிறைய ஊற்றணும். எண்ணெய் தான் கருகாது. எண்ணெய் ஊற்றினா தான் கருகாது. ஓகே, சூப்பர். இது என்ன, இது தனியா? அதுக்குள்ள வைக்கணும், அவசரத்துக்கு இப்படி வச்சுக்கிறது. ஆறுனா தட்ட முடியாது. ஓ அம்மாடி. சரி ஓகே, ஒரு சந்தேகம். சப்பாத்திக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மொந்தமாக இருக்குது, சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும், இது வந்து நல்லா திக்னஸாக பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து பிசைஞ்சு கடைசி நல்லா சாஃப்டா ஆனதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். எண்ணெய் போட்டு ஊற வைக்கிறதுனா இப்படி உருண்டையாவா? இல்லை, மொத்தமாக நம்ம பிசைஞ்சு கடைசியாக வைக்கணும் நம்ம சப்பாத்திக்கு. ஆமாம், அதே மாதிரி. ஓகே, பிசைறது எண்ணெய் தேங்காய் ஊற்றி பிசையணுமா? ஏதோ ஒரு எண்ணெய் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணெய் போட்டு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சிருவோம். ஊற வைக்கணும், மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஊற வச்சிருவோம். ஊற வைக்கணும். எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்?
எண்ணெய் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி மூடி வச்சிடும். பண்ணி அவ்வளோதான் மக்கள். ஃபைனலாக இருக்குது. பரோட்டாவையும் சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டீங்க அப்படின்னா, மொத்த பரோட்டாவையும் தட்டணும். தட்டிட்டா மொத்தத்தையும் வச்சு தட்ட முடியாது, ஒரு 5 வச்சுக்கலாம். அப்புறமா பரவாயில்ல, நாங்களும் ரொம்ப சூடு இருக்கும்னு நினச்சேன். சூப்பர். மக்கள்ஸு, இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. முட்டை வேறு அங்கங்கே வந்து கீறி அப்படியே அழகாக பண்ணியிருக்கா. அப்படி இது எப்படி சொல்கிறேனே தெரியவில்லை. சரி, சாப்பிட்டே சொல்கிறேன். கேரளாவுக்கே போன மாதிரி ஒரு ஃபீலுங்க. முட்டைக்கறியோட பரோட்டா, கோதுமை பரோட்டா, எக்கரியும் பரோட்டாவும் சேச்சி சாப்பிடலாமா? அப்படியே பிச்சு அதை பிக்கிற ரொம்ப சாஃப்டாக இருக்கு பல்லவே. அந்த ஹார்ட்னஸே இல்லை. இவா அப்படி சாப்பிட மாட்டேன்ல. அப்படி நான் கொஞ்சம் அப்படியே அந்த மஞ்சள் கீரைலாம் எடுத்து வச்சு, கொஞ்சம் வெள்ளைக்கீரை எடுத்து வச்சு, சாப்பிடலாமா? நல்ல பசியில் வந்தேன். வந்து பார்த்தா இந்த மாதிரி அது கூடவே இருந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா கூட அந்த ஆர்வம் வராது மக்களே. நான் வெளியிருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே இந்த மேட்ரு பார்த்த உடனே அட்டா காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்டது. மத்தியானம் சாப்பிடல. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சத்தியமாக பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நீங்கள் பரோட்டா வாங்கி தர சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கடையில் போய்ட்டு வாங்காதீங்க. இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. உண்மையாலுமே ஒர்த்து. கோதுமை பரோட்டாவுக்கும் எக்கரிக்கும் செம்ம.